நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9:05. புயல் சந்திரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய புயல், காற்று, கனமழை ஏற்படுத்தும் என்று தற்பொழுது இங்கிலாந்தில் வானிலை அவதான நிலையம் சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் பனிப்பொழிவு இருக்கும், மற்ற பக்கம் பலத்த காற்று மற்றும் பெரும் மழை இருக்கும் என்று கணிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இங்கிலாந்தின் ஏற்கனவே பல பகுதிகளுக்கு உயிராபத்து எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலின் மூலமாக உயிராபத்து ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா மரம் சரிந்து விழக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. மற்றது 70 மைல் 60 மைல் வேகத்தில் இந்த புயல் வீச போகிறது. ஆகவே மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு அரசாங்கம் கேட்டிருக்கிறது. வெள்ளம் வரும், மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று இங்கிலாந்தின் பெரும் பகுதியில் பலத்த காற்று மற்றும் மழை, ஒரு பக்கம் பனியை கொண்டு வரும் என்று பெரிய ஒரு புயல் முன்னறிவிப்பை வானிலை அலுவலகம் விடுத்திருக்கிறது. இந்த புயலுக்கு புயல் சந்திரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பயண இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு பகுதிகளில் உயரமான இடங்களில் பனிப்பொழிவும் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகமான பனிப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு இங்கிலாந்தில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மழை பெய்யும் என்று அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 30 முதல் 50 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உயரமான நிலத்திலே ஹில்ஸ் ஏரியாக்கள்ல 60 முதல் 80 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ள அபாயம் அதிகரிக்கும். ஏற்கனவே இப்ப லண்டனை பொறுத்தளவில் அநேகமாக எல்லோருக்கும் தெரியும், ஒரு சிறிய மழை என்றாலும் ஒரு வீதி எல்லாம் வெள்ளமாக இருக்கும், கார் போக முடியாம கஷ்டமாக இருக்கும். ஆகவே இது பெருமழை, புயல் காற்று அடிக்க போகிறது. ஆகவே வெள்ள அபாயம் இருக்கும். பயணங்களை பார்த்து செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. லண்டன் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு உட்பட தென்கிழக்கு லண்டன், தென்மேற்கு லண்டன் உட்பட இங்கிலாந்தின் பல பகுதிகளுக்கும், வேல்ஸ் மற்றும் வடக்கு அயர்லாந்தின் சில பகுதிகளுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் சந்திரா தீவிரம் அடைவதால் செவ்வாய்க்கிழமை இங்கிலாந்து முழுவதிலும் மோசமான வானிலை ஏற்படும். நாட்டின் பெரும் பகுதி வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. வடக்கு அயர்லாந்தில் காற்றுக்கான அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காற்று 60 முதல் 70 மைல் வேகத்தில் வீசும். கடலோர இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உயிராபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோர இடங்களிலே 75 மைல் வேகத்திலே இந்த காற்று வீசும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழமான பகுதி நகர்ந்ததால் இங்கிலாந்து இந்த சிக்கலான வானிலையை எதிர்கொள்கிறது என்று போல் குண்டர்சன் தெரிவித்திருக்கின்றார், வானிலை அவதான நிலைய அதிகாரி. மேலும் எச்சரிக்கைகளுடன் மக்களை தொடர்ச்சியாக இந்த வானிலை எச்சரிக்கைகளை பார்க்குமாறும் அவர் மக்களை வலியுறுத்தி இருக்கின்றார். ஆரம்பத்தில் பலத்த காற்று ஸ்கில்லி தீவுகள், மேற்கு கோன்வல் மற்றும் தென்மேற்கு வேல்ஸையும் பாதிக்கக்கூடியதா இருக்கிறது. ஏற்கனவே கோரட்டி புயல் அங்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்பொழுது 70 முதல் 80 மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும். வேல்ஸில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும். மேற்கு கோன்வெலில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த டெவன், சோமசெட், கொன்வலின் தெற்கு பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. டோசெட் பகுதிகளிலும் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. குளிர்ந்த காற்றிருக்கும், வெளியில போனா குளிர் தாங்க முடியாம இருக்கும். ஆகவே தேவையில்லாமல் பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது பனிப்பொழிவு. குளிர்ந்த காற்றோடு வடக்கு பக்கத்துல நோர்த்ல பனிப்பொழிவு அபாயகரமாக மாறுவதால் பெனைன்ஸ், தெற்கு ஸ்காட்லாந்து மற்றும் ஹைலண்ட்ஸில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை இன்றிரவு ஸ்காட்லாந்து, மிட்லாண்ட்ஸ், வடகிழக்கு மற்றும் இங்கிலாந்தின் வடமேற்கு மற்றும் யோர்க்ஷியா பகுதிகளில் மழை பனி பொழிவுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டு நில பகுதிகள் இந்த பனி அதிகமாக பெய்யும் என்றும், 300 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள இடங்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரையிலும், 500 மீட்டருக்கு மேலுள்ள இடங்களில் மழையும் ஒரு பக்கம் பனியும் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெள்ளம் காரணமாக போக்குவரத்து தாமதங்கள் மற்றும் ட்ரெயின் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மின்வெட்டு ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும் என்று வானிலை அலுவலகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இப்ப பயணங்களை முழுமையாக தவிர்க்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கோரட்டி புயலுக்கு பிறகு சாலைகள் துண்டிக்கப்படும் என்றும், வெள்ளத்தில் சாலைகள் மூடும், பாதைகள் மூடும் என்றும் சொல்கின்றார்கள்.
கோரடி புயலுக்கு சில நாட்களுக்கு பிறகு இந்த சந்திரா புயல் வருகிறது. வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இங்கிலாந்தின் தென்மேற்கின் சில பகுதிகளை அதிகமாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த மாத ஆரம்பத்தில் கோரடி புயல் இங்கிலாந்தின் பெரும்பகுதிக்கு பனி மற்றும் மழை, பலத்த காற்றை கொண்டு வந்தது. இங்கிலாந்து, அயர்லாந்து, இன்னும் நெதர்லாந்து இடையே பகிரப்பட்ட பட்டியலில் இந்த புயலுக்கு சந்திரா புயல் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ச்சியாக இந்த இந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு அயர்லாந்து திங்கட்கிழமை 12 மணி முதல் 6 மணி வரை தொடர்ச்சியான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு அயர்லாந்தில் 12 மணி முதல் 6 மணி வரை தொடர்ச்சியான மழை, வெள்ள அபாயம் இருக்கும். 10 முதல் 20 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு இங்கிலாந்து, வேல்ஸ் மற்றும் மத்திய தெற்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் 1 மணி முதல் 10 மணி வரை 20 முதல் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்தில் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை இரவு 15 முதல் 25 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த இந்த புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அவதானமாக இருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள், வெளியில போக வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். தென்மேற்கு ஸ்காட்லாந்து, லோதியன் எல்லைகள் மற்றும் ஸ்ட்ராத்லைட் 5 மணி முதல் இரவு 12 மணி வரை பலத்த காற்று வீசும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்திய நாட்கள், வாரங்களில் மிகவும் மழைக்கால வானிலைக்கு பிறகு இந்த பெரும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்வழி, கடல் மற்றும் ரயில் தாமதங்கள் ஏற்படும். ஏன்னா ஏன் இதெல்லாம் யோசிக்கிறோம்னா, இப்ப ஐல் ஆஃப் வைட் போராக்கள் ஃபெரியில போகணும். அப்ப அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். விமானம் மற்றும் கடல் மற்றும் ரயில் தாமதங்கள் அல்லது ரத்துக்கள் ஏற்படும், கவனமா இருக்க வேண்டும். இப்ப சாலைகளில் மழை பொழிவு மற்றும் வெள்ளம் இருக்கும். மின்சார விநியோகங்களில் இடையூறு அல்லது சேதம் இருக்கும். சில வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் வெள்ளத்தால் அடிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சில கிராமங்கள் வெள்ளத்தால் துண்டிக்கப்படலாம். மரங்கள் விழுந்து விழலாம். சமீபத்திய புயல் அவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் நிலச்சரிவு சாத்தியமாக இருக்கும். ஆகவே பல இடங்களில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஜனவரி மாதத்தை இறுதியிலே அதிக மழையை கொண்டு வருகின்ற இந்த சந்திரா புயல் தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். இதன் விளைவாக பல கட்டமைப்புகள் பலவீனம் அடைந்திருக்கலாம், மின் இணைப்புகள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம் என்றும் சொல்கின்றார்கள். இங்கிலாந்தில் வானிலை அலுவலகம் அயர்லாந்தின் மெட் ஐரியன் அல்லது நெதர்லாந்தின் KNMI-உடன் இணைந்து இந்த புயல் எச்சரிக்கைகள், தாக்கங்கள் தொடர்பாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அவதானமாக இருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.